காப்பிய கல்வி அப்படின்றதுல வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காப்பிய இன்பமும் ஒன்று. இதில் வந்து இயற்கை ஓவியம் 10 பாட்டு. ஓவியம் வரைகிறதுக்கு 10 விரலையும் யூஸ் பண்ணி நம்ம ஓவியம் வரைகிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டு அப்படின்னா 10 விரலை வச்சு ஓவியம் வரைகிறோம். இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. இயற்கை இன்ப களம் அப்படின்னா களத்தில் வந்து களி போட்டு சாப்பிட்றோம், அதனால் கலித்தொகை. இன்ப களம், இயற்கை இன்ப களம் அப்படின்னா கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் அப்படின்னா இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை சொன்னது வந்து திருக்குறள். அப்போ வாழ் இல்லம் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்ப வாழ்வு அப்படின்னா இன்ப வாழ்க்கைக்கு தேவையானது வந்து இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியம்னு எதை சொல்கிறோம்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்றது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அதுக்கு இயற்கை தவம் சிந்தாமணி. கவனம் சிந்தாமல் தவம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். நாமம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது ராமர். கம்பராமாயணம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை அன்பு பெரிய புராணம். அன்பு வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். இறைவனை வந்து போற்றி பாடின நூல்கள் இது வந்து தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள், இயற்கை இறையருள். தேங்க்யூ.